முக்கியமான கட்டத்தை நெருங்கி வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் என்ன டின்னர் சாப்பிட்டீங்க? சும்மா சொல்லுங்க. நீங்க சொல்லலாம், தப்பு இல்ல. சொல்லுங்க, என்ன டின்னர் சாப்பிட்டீங்க? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போக முடியும். லைவ் வேற போகணும், தேல்பத்திரி வேற போடணும். டக்குன்னு பதில் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு என்ன டின்னர் சாப்பிட்டீங்க? மணி 10 போகுது. என்ன டின்னர் சாப்பிட்டீங்க? சொல்லுங்க 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 ப்ளீஸ், கமான், டக்குன்னு சொல்லுங்க. என்ன சாப்பிட்டீங்க? யார் யார் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. சார் கேக்குறல, சொல்லுங்க. ஏன் உங்களை கேட்கலையா? இட்லி வித் மட்டன் கறி, பூரி, இதெல்லாம் டின்னர். சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். தோசை, சூப்பர். தோசை 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 தோசை, நிறைய தோசை இருக்கும். அது எல்லார் வீட்லயும் நார்மல். ரொட்டி, ராகி ரொட்டி, மெக்டோனல்ட்ஸ். ஆஹா, ஓகே 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 ஓகே. இடியாப்பம், பாயா. ஓ ஜாகிரே, நீ எல்லாம் நீயே தின்னு, ஒன்னும் வாங்கி கொடுத்துறாதீங்க. தமிழ்நாட்டி பருப்பு குழம்பு, பிரியாணி வித் சிக்கன் ஃப்ரை, பார்பிக்யூ சிக்கன், இட்லி. சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற லெவல். முட்டை தோசை தலை. சூப்பர் சூப்பர் சூப்பர். லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க? லஞ்ச் 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 லஞ்ச். இப்போ மேல மேல போ, மேல மேல, அதுக்கும் மேல 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 போறோம், மேல மேல. லஞ்ச் 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 என்ன சாப்பிட்டீங்க? லஞ்ச் 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 பொரோட்டா சிக்கன். ஓகே ஓகே, மேல. லஞ்ச் லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க? லஞ்ச் லஞ்ச் சொல்லுங்க. மட்டன் பிரியாணி. சூப்பர் சூப்பர் லஞ்ச், அருமையான லஞ்ச். பிரியாணி 65. சூப்பர் சூப்பர். சாம்பார். சூப்பர் சூப்பர். பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. தாபா போனோம், ஒரு பிடி பிடிச்சோம். சூப்பர். கர்ட் ரைஸ், ரைஸ், பிரிஞ்சி. லஞ்ச் சாப்பிடல. லஞ்ச் நீ ஏன் லஞ்ச் சாப்பிடுற? ஏரிசே லஞ்ச் டின்னர் எதுவும் சாப்பிடாத. விஷத்தை குடிச்சிட்டு செத்து போனி. என்னது? விஷத்தை குடிச்சிட்டு செத்து போனி. எப்படி ஸ்டெஃபன் கூட தானே போற? அதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்து பதில் சொல்றேன்? மட்டன் கிரேவி, ஃபிஷ், ரைஸ், சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸ், சோறு, சாம்பார். இவ்வளோ சாப்பிட்டு எங்க வீட்டுல என்ன தெரியுமா? இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன தெரியுமா? எங்க வீட்டுல என்னன்னு கெஸ் பண்ணீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், அவங்களுக்கு ஒரு உம்மாத்தன். இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன லஞ்சுன்னு மட்டும் கெஸ் பண்ணீங்கன்னா, அந்த லஞ்ச் நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். எப்படின்னா, இந்த லஞ்ச் செஞ்ச கைக்கு முத்தம் தரணும். என்ன தரணும்? முத்தம் தரணும். இப்படி ஒரு டிஃப்ரெண்டா லஞ்ச் அன்னைக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை. சொன்னா வேற லெவல கலக்கிட்ட சொன்னான்னு ஒரு 3 மணி 4 மணிக்கு நீ சொல்லி பாராட்டிட்டேன், தெரியாம பாராட்டிட்டேன். அதையே திருப்பி டின்னர்னு சொல்லி கொண்டு இங்க வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஸ்பெஷல் லஞ்ச் டின்னர் எங்க வீட்டுல என்னன்னு நீங்க இப்ப சொல்லணும். அதை செஞ்சிருக்காங்க பாரு, அது என்னன்னு சொல்லுங்க பாரு, சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். லஞ்ச், அந்த லஞ்சுன்னு சொல்லி அதையே டின்னர் வந்துருக்கு. சொல்லுங்க, கரெக்டா சொன்ன ஒரு உம்மா தர. ஆன்சர் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. களி, 65, உப்மா, கஞ்சி, சாம்பார் சாதம். இல்ல இல்ல இல்ல, அதான் இல்லன்ட்டு. ஒரு தடவை போடியா ராஜனி, 10 தடவை போட்டாலும் அதுக்கு ஒன்னும் பதில் இல்ல. பிஷ் கிரேவி, எனி க்ளூ, யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அதான் கஞ்சி இல்லன்னு சொல்லிட்டேன்டா, அதையே சொல்லாதீங்கடா, வேற ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கடா. தக்காளி சாதம், லவடே கபால். இங்க உட்காந்துக்கிட்டு பிட்டு லீக் பண்றான். எங்க வீட்டுல பீஸாங்க, வீட்டுல செஞ்ச சுத்தமான பீஸா, வீட்டுல செஞ்ச சுத்தமான பீஸா. இந்த பீஸால என்ன விஷயம், என்ன ஸ்பெஷல், இதுல என்ன ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பீஸால எங்க வீட்டுல மைக்ரோ ஓவனே கிடையாது. சரியா? எங்க வீட்டுல கிரில்லும் கிடையாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, பீஸால எங்க வீட்டுல மைக்ரோ ஓவன் கிடையாது. எங்க வீட்டுல அது பேர் என்னப்பா, கிரில்லு கிடையாது. இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம். எங்க வீட்டுல ஓடிஜியும் கிடையாதுடா. எங்க வீட்டுல ஓடிஜியும் கிடையாது. ஓடிஜில ஓடிஜி, அந்த ஓடிஜியும் எங்க வீட்டுல கிடையாது.
இது எதுவுமே இல்லாத எங்க வீட்டுல எங்களுக்கு இன்னைக்கு மத்தியானம் கொடுத்தது பீஸா, நான் ராத்திரி திங்கிறதும் பீஸா. உனக்கு என்ன முடியுமோ செய்யுமா, நீ செய். உனக்கு என்ன ஏதாவது என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களை நான் போட்டு கஷ்டப்படுத்த கூட. பேசாம மேகி சாப்பிடுறீங்களா? சரி, மேகி போய் வாங்கிட்டு வந்துருங்க. இல்லன்னா அப்புறம் எதுக்கு சொல்ற மேகி வாங்கிட்டு வாங்குறாருமா? கடைக்கு போக சொல்றது என்ன? வாங்கி தானங்க சாப்பிடணும். சரி உருமா. ஏங்க நாளைக்கு மதியம் என்னங்க சாப்பிடுறீங்க? சாப்பாடு எனக்கு வேணாம். இல்ல எனக்கு வேணாம், இந்த உலகமே எனக்கு வேணாம். ஏங்க வேற எங்கயாவது போறேன். ஏங்க இருங்க. சாப்பாடு விஷயம் யோசிச்சே மண்டை வலியா இருக்கு. இருங்க. நான் வளர்றேன். பீஸா வந்து இப்படி நடந்து பார்த்திருக்கீங்களா யாராவது இந்த மாதிரி? இதுதான் பீஸா. இது ஏன்டா இப்படி நொறுக்குன்னு இருக்குன்னு கேட்கறது என் கடமை தானே. கேட்டேன். அதுக்கு வீட்டுல சொன்னது என்ன அப்படின்னா, தின் கிரஸ்ட் பீஸா. எப்படி? தின் கிரஸ்ட் பீஸா. இது பேரு தின் கிரஸ்ட் பீஸா. தின் கிரஸ்ட் பீஸா இது பேர். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இது பேர் தின் கிரஸ்ட் பீஸா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஓடிசிலயோ எதுலயோ சொல்ல, இட்லி கொப்பரையில செஞ்ச பீஸா. இட்லி கொப்பரைனாலும் நீங்க இந்த இட்லி வைப்பாங்கல்ல, அது அப்படி இட்லி கொப்பரை கிடையாது. இந்த எண்ணெய் சட்டி இருக்குல்ல, எண்ணெய் சட்டி, இந்த மீன் பொரிக்கிறது, மீன் பொரிப்பாங்களே எண்ணெய் சட்டி, அப்புறம் வத்தல் பொரிக்கிறது, இந்த மாதிரி சட்டியில ஒரு தட்டை வச்சு அது மேல கொப்பரைய மூடி ஏதோ பண்ணி, ஆனா பீஸாங்க பீஸா. வீட்டுக்கு வாங்க சாப்பிட, ஜாலியா வாங்க. வாங்க, வெல்கம். காலை டிபனே இதான். காலை டிப்பனா? அப்ப மத்தியானத்துக்கு பீஸா, அப்ப நைட்டுக்கு பீஸா. இத முதல்ல சொல்லக்கூடாதா? சரி நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு போயா. உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும்டா. வெல்கம் டு லெஜண்ட் ஃபேமிலி. இதெல்லாம் ஏன் பாட்டுக்கு சொல்லி தராதீங்க. அவர் வீட்டுல பீஸா சாப்பிட்டாரு, அவங்க வீட்டுல இட்லி கொப்பரையில பீஸா செஞ்சாங்க அப்படின்லாம் அந்த பாட்டுக்கு சொல்லி தராதீங்க. அந்த பாட்டுக்கு காஜுன்னு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்க. நம்ம ஆர்பி போறதுக்கு முன்னாடி ஃபைனல் கிளைமேக்ஸ் சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல கிளைமேக்ஸ் தான். இந்த கிளைமேக்ஸை நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. இதை மட்டும் கேட்டுருங்க, நம்ம ஆர்பிக்கு போயிடலாம். கிளைமேக்ஸ் இதை மட்டும் கேட்டுருங்க, ஆர்பிக்குள்ள போயிடலாம். இந்த கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, ரிலையன்ஸ்ல இன்னையோட டேட் முடிய போகுதுன்னு சொல்லி ஒரு பீஸா பேஸ் போட்டிருந்தான். இன்னைக்கு நைட்டு 12 மணியோட டேட் முடியுது, 8ஆம் தேதியோட டேட் முடியுதுன்னு ரிலையன்ஸ்ல ஒரு பேஸ் போட்டிருந்தான். ஏதியா சிங்கப்பூர்ல இருந்து என் மச்சனை கொடுத்து விட்டது. இந்த பாரு, நம்மளுக்கு வேண்டாப்பா. போலீஸ் கேஸ் ஆகி பத்தி சிக்கலாகி போயிரும். போ. அதுக்கு பயப்படுறியா? நான் வித்தேன்னு எழுதி தரேன், நீ வாங்கினேன்னு எழுதி கொடு. அப்படியா? இதுவும் கரெக்ட் தான், எழுதி கொடு. அப்புறம் என்ன? இந்தா பணம், இந்த வாங்கி 5000 வாங்கி இந்தா பிடிச்சுக்க. செங்கல் இது அதுக்கு ஏமாந்ததுக்கு. அந்த பேஸ் போட்டிருந்தனால இந்த பேஸ் வெறும் 12 ரூபாய்க்கு கொடுத்தான். எவ்வளவுக்கு கொடுத்துருவான்? வெறும் 12 ரூபாய்க்கு, 12 ருபீஸுக்கு இந்த பேஸ் கொடுத்தான். இந்த 12 ருபீஸுக்கு அந்த நாசமா போறவன் பேஸ் கொடுத்த ஒரே காரணத்தினால இன்னைக்கு எங்க வீட்டுல மத்தியானம் பீஸா, நைட்டு பீஸா, அந்த பேஸ் தீர்ற வரைக்கும் பீஸா. தீர்ந்துருச்சு பேஸ் தீர்ந்துருச்சு. 12 ரூபாய்க்கு அவன் ஆஃபர் போட்டதுனால இன்னைக்கு எங்க வீட்டுல பீஸா. உங்களுக்கும் 12 ரூபாய்க்கு ஆஃபர் வேணும்னா ரிலையன்ஸுக்கு போங்க. பெய்டு ப்ரொமோஷன் தான் இல்ல. கடைசி நாள் 8 மணி, கடை 9 10 மணி ஆயிடுச்சு சாத்திருப்பாங்க. சாரி, இன்னைக்கு நைட்டு 12 மணியோட டேட் முடிகிற பிசா இந்த பிசா. அதை என் தலையில கட்டிட்டா என் பொண்டாட்டி. ஆமா, அதனால 12 மணிக்குள்ள நான் சாப்பிடணும். ஏன்னா 12 இல்ல எக்ஸ்பைரி ஆகுது அந்த பேஸ். 12 எக்ஸ்பைரி ஆகுது. அப்படிதான் அந்த மேனுபேக்சரிங்ல போட்டிருக்கான். இன்னைக்கு நைட்டு 12ஓட எக்ஸ்பைரி, ராத்திரி 10 மணிக்கு எனக்கு தட்டுல வச்சு கொடுத்துருக்காங்க. அதனால 12 இதை நம்ம சாப்பிடணும் மக்களே. நம்ம 12 இதை சாப்பிடணும் பிஸ்ஸா. ஓகே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்க லெஜண்ட் ஃபேமிலி. நான் உங்க லெஜண்ட். வாங்க நம்ம தேல்பத்ரி ஆர்பியை கண்டினியூ பண்ணலாம். என்ன இதெல்லாம் சும்மா? சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.